தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. கூட்டணி குறித்த நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகள் குறித்தும் நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்மளுடைய கோரிக்கை ஏற்று நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. பெரிய நன்றி. தொடர்ந்து இந்த ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. வணக்கம். வணக்கம். அஜித் அவர்கள் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் நீங்க சொல்லியிருந்தீங்க, விஜய்க்கு எதிராக பேசுற மாதிரி இருக்கு அஜித் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அஜித் நேத்து ஒரு ஊடகத்துக்கு பாண்டே அவர்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல இந்த கருத்தை மறுத்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய எண்ணங்கள் என்றுமே விஜய்க்கு எதிராக இருந்தது கிடையாது. விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு அஜித் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுடைய கருத்துக்கு, உங்களை போன்றோர் கருத்துக்கு அஜித் பதிலடி கொடுத்திருக்காருன்னு சொல்லலாமா? சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட பாயிண்ட் என்னன்னா, நான் என்னைக்குமே விஜய்க்கு எதிராக எதுவும் யோசிச்சது கிடையாது. விஜய் அவர்கள் நல்லா இருக்கணும்னு தான் யோசிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது மற்றவங்க அந்த மாதிரி பேசுறாங்கன்னா அவங்க தவறா பேசுறாங்கன்றதுதான் பொருள் நினைக்கிறேன், இல்லையா? ஸோ இப்போ நம்மளுமே அரசியல் பேசும்போது நம்ம நடிகர்களை ஃபாலோ பண்ணி நடிகர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு பெரிய முக்கியத்துவம் பண்ணி நம்ம அரசியல் பேசுறது கிடையாது. நமக்கு இன்னைக்கு அரசியல் பேசுறோம்னா நிறைய அரசியல் ஆசான்கள் இருக்காங்க, ஹிஸ்டாரிக்கலா நிறைய பெரிய லீடர்ஸ் இருக்காங்க, இன்னைக்கும் தரமான நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம், அவங்களெல்லாம் பார்த்து எடுத்து தான் நம்ம பேசுறோம். அது போக சொசைட்டிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம பேசுறோம். நம்மளுமே அஜித் அவர்கள் சொல்றதை வச்செல்லாம் நம்ம எதுவும் பேசல. நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம நடிகர்கள் முன்னாடி போகக்கூடிய ஆட்கள் கிடையாது. நடிகர்கள் பாசிட்டிவ் ஏதாவது பேசினா அதை நம்ம எடுத்துப்போம். பட் நடிகர்களை ஒரு அரசியல் வழிகாட்டியாலாம் எடுக்கக்கூடிய ஆட்கள் நம்மளுமே கிடையாது. குறிப்பா நான் அந்த விஷயத்த என்னைக்கும் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம கிளியர் கட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கிறோம். கொஞ்சம் கூட அந்த ஸ்டாண்ட்ல எந்த மாற்றமும் ஏற்படலை. ஸோ அஜித்தோட பேச்சை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் எடுக்கல. ஸ்டார்டிங்ல இருந்தே விஜயோட அரசியல்ன்றது திமுகவுக்கு தான் லாபம். ஸோ விஜய்க்கு பெரிய அரசியல் டெப்த் கிடையாது, அரசியல் புரிதலே இல்லாம களத்துல இறங்குறாங்கன்றதான் நம்மளோட வாதமா இருந்தது. அதை நிரூபிக்கும் விதமா கரூர்ல அரசியல் புரிதல் இல்லாம அரசியல் ட்ரைனிங் இல்லாத தொண்டர்களை களத்துல இறக்கி 41 பேர் உயிரிழக்கிறாங்க, பெரிய ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்துறாங்க. ஸோ அதனால நம்ம என்னைக்குமே நடிகர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த பெருசா எடுத்து அதை பேஸ் பண்ணி நம்மளோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியனை மோல்ட் பண்ணது கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க சொன்னது போல அஜித் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அந்த பேட்டியில இருந்த கண்டென்ட்டை நம்ம எடுக்கிறோம். ஏன்னா அஜித் அவர்களை பொறுத்தளவுல இந்த கூட்டம் கூட்டக்கூடிய ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல சினி இண்டஸ்ட்ரியில, அதுல அவரும் ஒரு பார்ட். ஏன்னா அவரும் ஒரு பெரிய ஃபேமஸான ஆக்டர். அப்படி இருந்தும் அவர் என்ன சொல்றாரு, நம்ம பவரை காட்டுறதுக்காக நிறைய கூட்டம் கூட்டக்கூடிய ஒரு கல்ச்சர் இருக்கு, அது ஸ்டாப் ஆகணும். நான் ஒரு தனிநபரை குற்றம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு எல்லாருக்குமே இதுல பொறுப்பு இருக்குன்ற பாயிண்ட் அவர் சொல்றாரு. சோ அந்த பாயிண்ட எந்த கான்டெக்ட்ல சொல்றாரு, கரூர் சம்பவத்தை பத்தி பேசும்போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் சொல்றார். அப்படி இருக்கும்போது நம்மளும் விஜய் அரசியல் பத்தி பேசுறோம், கரூர் சம்பந்தமாவும் நிறைய பேசுறோம். அந்த இடத்துல அந்த பாயிண்ட நம்ம எடுக்கிறோம், அஜித்தோட பாயிண்ட நம்ம இங்க பிளேஸ் பண்றோம். அதனால நம்மளோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியனே நம்ம அஜித்தோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எடுக்கல, அதுக்கு முன்னாடியே நம்மளோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியனை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். அதுக்கு அஜித்தோட அந்த பாயிண்ட எடுக்கிறோம். அதுல ஒன்றும் ஃபேக்சுவலா தப்பு இல்லையே, எக்ஸாக்டா அவர் சொன்ன விஷயத்த நம்ம முன் வைக்கிறோம். அதனால எனக்கு தெரிந்து தவறு எதுவும் நடந்த மாதிரி தெரியல, கரெக்டா பண்ண மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஓகே, இப்போ விஜய்க்கு ஆதரவாகத்தான் அஜித் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பேட்டியை பார்க்கும்பொழுது விஜய்க்கு ஆதரவாக விஜயோடைய அரசியல விரும்பக்கூடிய ஒரு மனிதராகத்தான் அஜித் இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? இப்ப நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது விஜய்க்கும் அஜித்துக்கும் பெரிய தகராறு போற மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலான தகராறு விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் தான். ஸ்டாண்டர்டா நம்ம எங்கா இருக்கும்போது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் என்னன்னா, அஜித் ரசிகரா விஜய் ரசிகரா? நான் 2 பேர் ரசிகருமே இல்லைன்னு சொன்னா, இல்ல யாராவது ஒருத்தங்களை சொல்லுங்க, 2 பேர்ல ஒருத்தரை சூஸ் பண்ணா யாரை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த அஜித் வர்சஸ் விஜய் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு பிடிக்கும். பட் டாப் லெவல்ல இருக்கக்கூடியவங்க என்னைக்கும் பெருசா சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அரசியல் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில டாப்ல இருக்கக்கூடியவங்களும் சரி, அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா அவங்களோட நலன்கள் எல்லாமே ஓரளவுக்கு காமனா தான் இருக்கும். பிளஸ் இப்ப நானும் நீங்களும் ஃப்ரெண்டா இருக்கோம்னா நம்ம 2 பேரும் ஒரே கேட்டகரியில இருக்கக்கூடிய ஆட்கள்.
அதே மாதிரி டாப்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவங்க கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்களே கம்மியா தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டாப்ல இருக்க ஆட்கள் அவங்க ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. அதை தாண்டி மேபி சின்ன போட்டிகள் உள்ள இருக்கலாம், பட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ரசிகர்கள் மாதிரி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அப்படி சண்டை போட்டு இருந்தாங்கன்னா அவங்க பெரிய ஆளாவே இருக்க முடியாது. ஸோ அதனால அவங்களுக்குள்ள டெஃபினட்டா அண்டர்ஸ்டாண்டிங் டெஃபினட்டா இருக்கும். அந்த வகையில ஃப்ரெண்ட்லியா தான் அவங்க இருப்பாங்க. மேபி அந்த கேள்வியை கேட்கும் போது அதுக்கு ஹானஸ்டா நம்ம பதில் சொல்லணும்னு அஜித் யோசிச்சிருக்கலாம். ஸோ அந்த வகையில ஒரு இண்டிவிஜுவலை நம்ம பிளேம் பண்ண வேண்டாம், ஒரு சொசைட்டியா கலெக்டிவா நம்ம அதுக்கு பொறுப்பு இருக்கணும் அப்படின்ற ஒரு பதில் அவரு சொல்லியிருக்கலாம். அதுக்காக விஜயை டார்கெட் பண்ணி அவர் அதை பேசினாருன்னு கூட எடுத்துக்க வேண்டாம். ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அதுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அவ்வளவுதான். டார்கெட் பண்ணுன்றது அவரோட இன்டென்ஷனா இல்லாம இருந்திருக்கலாம். மேபி சொசைட்டில நம்ம எல்லாம் பேசும்போது அந்த மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கலாம். இண்டிவிஜுவலா டார்கெட் பண்றதுக்கு அஜித் பேசிட்டார் அப்படின்ற தோற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதை கிளியர் பண்றதுக்காக அவர் இப்போ ஒரு கிளாரிபிகேஷனை கொடுத்துருக்கலாம். நான் அவரோட ஃப்ரெண்ட்லியா தான் பாருங்க, எனக்கு அவர் அட்டாக் பண்ணுன்ற தேவையெல்லாம் இல்லை அப்படின்றத கிளாரிஃபை பண்ணிருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தான் விஜய் அஜித் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பேசுறோம். ஆனா அஜித்குள்ள அது இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு பிடிச்ச வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நடிக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து கார் ரேஸ் அதை ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஸோ இந்த சண்டை வந்து கீழே இருக்கிற சண்டை தான், மேல வந்து ரெண்டு பேருமே அப்படி பார்க்கலையா? இப்ப நம்மளுமே கூட அஜித் விஜய்னு பேசல பிரபு. இப்ப அப்கோர்ஸ் ஃபேன்ஸ் அப்படி பேசுறாங்க. நீங்க ஃபேன்ஸ் மீன் பண்ணி சொல்றீங்களோ? ஃபேன்ஸ் அப்கோர்ஸ் அப்படி பேசுறாங்க. பட் நம்ம இன்டர்வியூஸ்ல பேசும்போது அஜித் விஜய்லாம் நம்ம பேசல, நம்ம இஷ்யூ பேஸ்டா பேசுறோம். நம்ம விஜயை பத்தி இதுக்கு முன்னாடி என்னைக்கு பேசியிருக்கோம்? ஒரு நாளும் பேசினது கிடையாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் ஆங்கிள் தான் விஜயை பத்தி நம்ம பேசுறோம். அதே மாதிரி அஜித் பத்தி நம்ம என்னைக்கு பேசியிருக்கோம்? பேசினதே கிடையாது. நான் நல்லா போனா ஒரு ரெண்டு மூணு படம் பார்த்துருப்பேன், அவ்வளவுதான். இப்ப ஏன் பேசுறோம்? பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருந்து பேசுறோம். நம்ம ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை ஹேண்டில் பண்றோம். அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூவை பத்தி அஜித் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. ஸோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருந்து நம்ம இதை ஹேண்டில் பண்றோம். அதுதான் என் வேலை, அதுக்கு தான் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும்தான் நம்ம ஹேண்டில் பண்றோம். இதுல அஜித் வர்சஸ் விஜய் அந்த கணக்கெல்லாம் கிடையாது. இது இன்ஃபேக்ட் ஆன்டி விஜய் கூட கிடையாது. விஜயோட அரசியலை தான் நம்ம எதிர்க்கிறோம். பர்சனலா விஜய் அவர்கள் நல்ல மனிதரா இருக்கலாம். ப்ரொஃபஷனலா பார்க்கும்போது, ஒரு ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது விஜய் தரமான ஆள், அதெல்லாம் சந்தேகமே இல்லை. நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். அவரு ஹைலி சக்சஸ்ஃபுல் ஆக்டர். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவரை மாதிரி டெடிகேஷன், கமிட்மெண்ட், அப்புறம் டிசிப்ளினோட ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அட்மையர் பண்ணணும். இன்ஃபேக்ட் அதை பார்த்து நம்ம ஃபாலோவும் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது பெரிய ஒரு பிளண்டர் பண்றீங்க, பெரிய ஒரு கேஆஸை கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு நம்ம பேசிதான் ஆகணும். ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்ல, அந்த விஷயங்கள் பத்தி பேசணும். அதை நீங்களும் டச் பண்றீங்க. ஸோ நம்ம டொமைனுக்குள்ள அஜித் தான் வந்திருக்காரு. ஸோ நம்ம டொமைனுக்குள்ள வந்து அவர் சில விஷயங்கள் பேசுறாரு. நம்ம டொமைன்றதை விட சோசியல் டொமைன், மக்கள் பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. பேசும்போது நம்மளும் அதை பத்தி பேசுறோம், ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். அப்படி பேசும்போது அஜித் வர்சஸ் விஜய்ன்ற ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்துதுன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. நம்ம அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட பேசுறோம். அதை யூஸ் பண்ணி விஜய் அவர்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை அப்போஸ் பண்றோம். இன்ஃபேக்ட் நம்ம விஜய் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டாண்டை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண அஜித்தோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை நம்ம யூஸ் பண்றோம். அதை ஒரு மேற்கோளா நம்ம காட்டுறோம். அதனால அஜித் வர்சஸ் விஜய்னு மாறுதுன்னா அது தவறுதான். ஆனா அதுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றதா நான் பார்க்கல. ஓகே, இப்போ அஜித் வந்து விஜய்க்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுத்திருக்காரு. அவருடைய எண்ணங்கள்லாம் வந்து, அதாவது என்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே விஜய்க்கு எதிராக இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்படி போகும்பொழுது அஜித் ரசிகர்கள் விஜய் பக்கம் திரும்ப, அதாவது டிவிகே பக்கம் திரும்பி அது ஓட்டாக மாற வாய்ப்பு இருக்குமா? இது எப்படி கன்சாலிடேட் ஆகுமா? எனக்கு தெரியல. அப்படி ஆகுமானலாம் எனக்கு தெரியல. ரெண்டாவது, இப்ப விஜய் ரசிகர்களாலே பெரிய யூஸ் கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னா, விஜய் ரசிகர்களுக்கு அரசியல் கிடையாது. அரசியல் இல்லாத ஒரு கூட்டத்தால பெரிய அரசியல் பயன் கிடையாது. மேபி சினிமாவுக்கு அந்த கூட்டம் யூஸ் ஆகும். சினிமாவை பொறுத்தளவில் கட் அவுட் வைக்கிறதுக்கு, பேனர்ஸ் வைக்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல கூட்டத்தை கூட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த கூட்டம் யூஸ் ஆகலாம். அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, அரசியல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த கூட்டம் பயன்படாது. இன்ஃபேக்ட் நிறைய நேரங்களில் ஒரு லைபிலிட்டியா மாறும். கரூர்ல ஒரு லைபிலிட்டியா மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு 40 நாள் விஜய்க்கே வெளில வர முடியல. இப்ப என்ன ஆகுது? மற்ற கட்சிகளும் இந்த மாதிரியான கூட்டங்களை மொபிலைஸ் பண்ணணும்னா அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இப்ப போடுறாங்க.
நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே பிரச்சனையை தான் இவங்க ஏற்படுத்துறாங்க. அது காரணம் என்னன்னா, இவங்க அரசியல் மயப்பட்ட ஒரு கூட்டம் கிடையாது. அதனால விஜயோட ரசிகர்களாலே பெரிய அரசியல் பயன் கிடையாது. இதுல அஜித் ரசிகர்களும் சேர்ந்தாங்கன்னா யூஸ் இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. அவங்க சினிமா ஃபேன்ஸ். இன்ஃபேக்ட் நான் எப்படி பாக்குறேன்னா, அஜித் அதை பத்திலாம் யோசிக்கவே இல்லையே. அவரு இந்த மாதிரி அவரோட ஃபேன்ஸை இதுக்கு யூஸ் பண்ணணும் அதுக்கு யூஸ் பண்ணணுன்ற ஆங்கிள் அவர் அந்த டைரக்ஷன்லயே அவர் போகல. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி பயங்கரமா வெறித்தனமா இருக்காதீங்கன்றதும் அவரோட ஓவரால் மெசேஜா இருக்கு. உங்க பிரச்சனையை பார்த்துட்டு இருங்க, தேவையில்லாம ஓவர் ஹைப்பர் வெறித்தனமா இருக்காதீங்கன்றதும் அவரோட மெசேஜா இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த ஃபேன்ஸ் அங்க போய் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே, அப்படியே பண்ணாலும் பெரிய மாற்றம் ஏற்படும்னு எனக்கு தோணல. ஓகே, இன்னொரு விஷயமும் சொல்றாரு, என்ன வந்து சிலர் தமிழர் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இன்னும் சில நாட்கள் வரும், அப்பொழுது அதே ஆட்கள் என்ன நீ தமிழன் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த நாள் கூடி சீக்கிரம் வரும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த கார் ரேஸும் நான் பெருசா அச்சீவ் பண்ணி தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் ஒரு பெருமைக்குரிய இடத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்றது அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. இந்த தமிழன் இல்லையா ஆமாவா எப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்பவுமே இவர் தமிழரா இல்லையான்ற ஆராய்ச்சிக்குள்ள போறதுல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழர்களுக்கான அரசியலை முன்வைக்கணும். தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கு, தமிழர்கள் இங்க மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான அரசியலும் இருக்கு இல்லையா? இங்க மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான அரசியல் இருக்கு. அந்த அரசியல் என்னன்றதை நம்ம தெளிவா கண்டுபிடிக்கணும், அந்த அரசியலை முன்னிறுத்தணும். அந்த அரசியலை நம்ம ஸ்ட்ராங்கா முன்னிறுத்தியாச்சுனாலே அந்த அரசியல் யாருக்கான அரசியலா இருக்கும்? தமிழர்களுக்கான அரசியலா இருக்கும். தமிழர்கள் தான் அந்த அரசியலை கொண்டாடுவாங்கல்ல. அப்ப அந்த அரசியலால வேற யாருக்கு பாதிப்பு, வேற மற்றவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படும்ல, சிலவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ல, அவங்க வரவே மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம பேச வேண்டியது இவர் தமிழரா இல்லையா, இந்த ஜாதிக்காரரா அந்த ஜாதிக்காரரா, தமிழ் சாதியா அந்த சாதியா, இதெல்லாம் பேச தேவையில்லை. தமிழர்களுக்கான அரசியலை நீங்க முன்வைங்க. அந்த அரசியலை எவன் ஏத்துக்கலாம், அவன் தமிழன் தான். தமிழன் அல்லாதவனும் அந்த அரசியலை ஏத்துக்கலாம். சிலவன் பாசிட்டிவா பார்க்கலாம்ல, தமிழர்களோட இந்த அரசியல நியாயம் இருக்கு. அது மேபி என்னோட பர்சனல் நலனுக்கு எதுனா கூட போகலாம். ஆனா தமிழர்களோட இந்த கோரிக்கை நியாயமா தான் இருக்கு. இப்ப முல்லை பெரியார் பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போம், தமிழர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, ஒரு கேரளாக்காரனும் சப்போர்ட் பண்ணலாம்ல. அப்ப வெல்கம் டு த டீம், அவ்வளவுதான், நீ என் கூட இருந்துக்கலாம். இதை விட்டுட்டு நம்ம இவனோட சாதி என்ன, இவன் தெலுங்கு பேசுறானா அதை பேசுறானா கன்னடமா இப்படிலாம் பேசணும்னா காரியத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, குழுக்களா இருந்து பழகிட்டோம். நம்ம தமிழ் தேசியவாதிகளுக்கு முன்னாடிலாம் அப்படிதான் இருந்திருக்காங்க. என்டிகே வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழர்களை ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தமிழ் தேசியன்றது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்குள்ள வந்திருக்கு. ஆனா இன்னமுமே தமிழ் தேசியவாதிகளுக்கு நிறைய நேரங்கள்ல பார்த்தா அந்த ஒரு சின்ன சின்ன குழுவில் இருக்கக்கூடிய அந்த மணல்ல இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்முரண்கள் இருக்கும் பாருங்க, அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மதத்தை கொண்டு வருவாங்க, சாதியை கொண்டு வருவாங்க, மொழியை கொண்டு வருவாங்க, அதுன்னு எதையாவது ஒண்ணு கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அது காரணம் என்ன, அவங்க சின்ன சின்ன குழுவிலேயே இருந்து பழகுனவங்க. சோ ஒரு பெரிய குரூப் இருக்கும்போது அவங்களுக்கு சிக்கல் வரும். இன்செக்யூரா ஃபீல். ஆமா, சின்ன குழுவா நம்ம ஒரு பியூர் ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புவாங்க. ஆனா அப்படி இருந்தீங்கன்னா நீங்க அரசியல் மாற்றத்தை கொண்டே வர முடியாது. சோ அதனால இந்த மாதிரி தமிழர்களை பிரிக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதிக போக்கஸ் கொடுக்காதீங்க. சிம்பிள், தமிழனுக்கான அரசியல் என்னன்றத சாலிடா முன்வைங்க. அதை எவெல்லாம் ஏத்துக்கிறானோ எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க, அவ்வளவுதான். அமெரிக்காரன் சப்போர்ட் பண்ணிட்டு என்ன குறைஞ்சு போச்சு? இப்ப ஒரு ஓட்டு தானே எக்ஸ்ட்ரா தானே ஓட போகுது. நமக்கு வேண்டியது என்ன, என் காரியம் நடக்கணும். இப்ப நான் ஒரு தேர் இழுக்கிறேன், தேர் ஓட்டணும், அவ்வளவுதானே. எனக்கு தேர் நகரணும், அவ்வளவுதான். எவன் வேணா வந்து இழுத்துட்டு போ, அவ்வளவுதான். கடைசியில லாபம் யாருக்கு வரப்போகுது? தமிழர்கள் அரசியலால லாபம் யாரு? தமிழுக்கு தான் வரப்போகுது. நான் ஒவ்வொரு ஸ்டாண்ட்லையும் கரெக்டாக எடுப்பேன். நீட்ல ஒரு ஸ்டாண்ட் எடுப்பேன், முல்லை பெரியார் இஷ்யூல ஒரு ஸ்டாண்ட் எடுப்பேன், காவிரி இஷ்யூல ஒரு ஸ்டாண்ட் எடுப்பேன், கச்சத்தீவு இஷ்யூல ஒரு ஸ்டாண்ட் எடுப்பேன். எல்லாத்துலேயும் தமிழர்களுக்கான ஸ்டாண்டை தான் எடுப்பேன். நான் உனக்காக என் ஸ்டாண்ட் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். நீ தமிழனா என் கூட வந்து சப்போர்ட் பண்ணிக்க, நீ உன் பிறப்பு என்னவா இருந்தாலும் இருக்கட்டும். ஆனா நீ தமிழ் அரசியலை நீ சப்போர்ட் பண்ணனா ஈக்குவலா எல்லாம் ஒரே ஸ்பிரிட் தான் நம்ம ஷேர் பண்றோம். என் காரியத்துக்காக தான் நீ இறங்குற, நான் அதுக்கு ஓப்பனா இருக்கணும், ஓப்பன் மைண்டோட இருக்கணும். இதை விட்டுக்கிட்டு நம்ம சாதி மதம் அது இது, இவன் ஒருவேளை கேரளாவா இருப்பானோ, சில சமயம் எனக்கே காமெடியா இருக்கும். நான் கன்னியாகுமரிக்காரன், இவன் தெலுங்கம்பாங்க, அப்படிலாம் கேட்டிருக்காங்க, நீ தெலுங்கு தானடா அப்படின்னு. கன்னியாகுமரியில இருக்க, நீ ஒரு மலையாளியான்னு கேட்டா ஒரு நியாயம் இருக்கு. தெலுங்கு அங்க அந்த சைடுக்கு நான் எப்படி போவேன்? சும்மா சம்பந்தமே எல்லாம் இப்படி எல்லாம் பேசிட்டு இதனால பிரயோஜனம் இல்லைல்ல. நமக்குள்ள நேஷனலிசமோட பிரைமரி அப்ஜெக்டிவே அந்த அடையாளத்தை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். தமிழர் அப்படின்ற அந்த அடையாளத்தை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். நீங்க அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா அடையாளத்தையும் நீங்க வெளில கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் மாத்தி 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 அடிச்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் இல்ல சாதிய பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு, சாதி அடையாளத்தை
அடிப்படையா வச்சுதான் நீ தமிழனா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் சாதிக்குள்ள போவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் போவாங்க. அதுக்கப்புறம் ஏன் சாதி பெருசா வா சாதி பெருசா அதுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. வெளியில பேசலாலும் உள்ளுக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கும். அப்புறம் ஒடுக்கப்பட்ட சாதியினர் இருப்பாங்க, அவங்களுக்கு இது விருப்பமே இருக்காது. ஏன்னா அவங்க இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு தானே அவன் தமிழ் நேஷனலிசம்குள்ளே வரான். நீ திருப்பி அதே இதை பேசினா அவன் இன்னும் கடுப்பாவாங்க. அப்புறம் ரிலிஜனுக்குள்ள மெதுவா கால வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசி குழப்பாம எனக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தமிழ் நேஷனலிசம்னு. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணும், பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை முன்வைக்கணும். எவன் அதுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவனை யூஸ் பண்ணிக்கோங்க. அமெரிக்கால இருந்து நாளைக்கு ஒரு ப்ரொஃபசர் வராருன்னு வச்சுப்போம், சப்போர்ட் பண்றாரு, பி மை கெஸ்ட்னு அவர் உள்ள இறங்கிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். சப்போர்ட் பண்ணு கேட்டா சொல்லிட வேண்டியதான், பாரு துரையை சப்போர்ட் பண்றாரு எங்களன்ற வேண்டியதுதான். அது ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு. எங்க தமிழ் நேஷனலிசம் எல்லாருமே தூக்கி சுமக்கிறாங்கன்றதை நம்ம காட்ட முடியும். அந்த மாதிரியான ஒரு ஓப்பன்னஸோடு இருக்கணும். அதுக்கு நம்ம இலக்கு என்னன்னு தெரியணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேபி அவங்க தமிழராகவே இருப்பாங்க, ஆனா தமிழ் தேசியத்தை ஏத்துக்காத ஆளா இருப்பாங்க. கரெக்ட். உடனே வந்து நீ தெலுங்கனா இருப்ப, இல்ல நீ மலையாளியா இருப்ப அப்படின்னு சொல்றதன் மூலியமாக நம்மளுக்கான அந்த பகை சக்தியை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கோம். அதான் நம்ம கிளியரா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ் நேஷனலிசம்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தான். ஸோ தமிழனா இருக்கவன் நல்லவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மற்றவனா இருக்கவன் கெட்டவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தமிழர் அல்லாதவனா இருக்கணும்னா கெட்டவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால தமிழனா ஒருத்தன் இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக நம்ம அவனை சப்போர்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இங்க இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் மெஜாரிட்டி யார், எல்லாம் தமிழர்கள் தான். இவங்க தானே தமிழர்கள் இதெல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒருத்தன் தமிழனா இல்லையான்றது irrelevant. அது ஒருத்தன் தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியலை கையில் எடுக்கிறான்றதான் முக்கியம். அவன் தமிழனா இருந்துட்டு போறான், யாரா இருந்துட்டு போறான், ஆனா அவன் என்ன அரசியலை கையில் எடுக்கிறான் அப்படின்றதுதான். இப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப ஆட்சி பண்றது யாரா இருந்தாலும் ஓகேவா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு காலேஜ்ல படித்தேன். அந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெக்யூலரான ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். காலேஜ் பிரசிடென்ட்ஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்லி மலையாளிஸா இருந்தாங்க, நான் தமிழ்ஸா இருந்தாங்க. மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா 70% தமிழ்ஸ். அப்ப அங்க ஒரு கோளாறு இருக்கு இல்லையா? 70% தமிழ்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 10 வருஷம் கேப்ல ஒரு 7 தமிழ் பிரசிடென்ட் இருக்கணும், ஒரு 3 நான் தமிழ் பிரசிடென்ட் இருக்கணும். அப்போ ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் மேல குறைய இருக்கலாம். ஆனா ஒரு கூட நான் இருந்த வரைக்கும், இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு, நான் இருந்த வரைக்கும் மெஜாரிட்டி பார்த்தோம்னா நான் தமிழ்ஸ் தான் காலேஜ் பிரசிடென்ட்டா இருப்பாங்க. அது சிக்கல். அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ் மக்களுக்கு அங்க ஏதோ புரிதல் இல்லை, தமிழ்ஸுக்கு ஏதோ புரிதல் இல்லை, தமிழ்ஸால சரியா ஆர்கனைஸ் ஆக முடியல. அந்த விஷயங்களை நீங்க சரி பண்ணும். இங்கேயும் அதே மாதிரிதான். இங்க மெஜாரிட்டி யாரு? மெஜாரிட்டி நம்ம தமிழ்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்க நேச்சுரலா தமிழ் அரசியலை முன்வைத்து அரசியல் செய்தீங்கன்னா தமிழ்ஸ் தான் லீடராகவே எமர்ஜ் ஆகி வருவான் இல்லையா? ஏன்னா இந்த அரசியலால எனக்கு தானே லாபம், இந்த அரசியலால யாருக்கெல்லாம் நஷ்டம் ஏற்படுதோ அவன் உள்ளே வரமாட்டான். ஸோ மெஜாரிட்டி தமிழ்ஸ் தான் அங்க இருக்க போறாங்க. ஏன்னா தமிழர்களுக்கான அரசியல் அப்படி இருக்கும்போது, தமிழர்களுக்கான அரசியலை கையில் எடுக்கும் போது ஒரு தமிழன் மேலே ஏறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். இப்ப நான் போய் காங்கிரஸ் பார்ட்டியில இந்தியன் நேஷனல் பாலிடிக்ஸ் பேசும்போது எனக்கு அங்க கஷ்டம். ஏன்னா அங்க மார்வாடிஸ் இருப்பான், அவன் இருப்பான், என்ன பெருசா அவன் ஏற விட மாட்டான். இதே இது ஏன் மண்ணுல ஏன் மக்களுக்கான அரசியலை நான் பேசும்போது எனக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்கும். அது மற்றவங்களுக்கான வாய்ப்புகளை கம்மி பண்ணும், எனக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை கம்மி பண்ணும். ஸோ அதனால நேச்சுரலா நீங்க அதை பத்திலாம் கவலையே பட வேண்டாம். தமிழ் அரசியலை முன்வைத்தாலே போதும், தமிழர்கள் அதுவே தூக்கி விடும். தமிழர்களுக்கான அரசியலே அவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நம்ம செய்ய வேண்டியது இஷ்யூ பேஸ்டா தமிழர்களை ஒன்று சேர்க்கறதுக்கு இஷ்யூ பேஸ்டா தான் சேர்க்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கணும், தமிழனுக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும். அதை எடுத்தீங்கனாலே கரெக்டா யார் வரணுமோ அவன் மட்டும்தான் வருவான். மெஜாரிட்டி தமிழ்ஸ் வருவான், மற்ற நான் தமிழ்ஸ் கொஞ்சம் பேர் வருவான். ஏன்னா நான் தமிழ்ஸுக்கு அவனுக்கு சுயமா வேற நலன்கள் இருக்கும். பட் அதையும் தாண்டி நியாயத்துக்காக கொஞ்சம் பேர் வருவான். அப்படி வரும்போது அவனு டோரை க்ளோஸ் பண்ணாதீங்க. உடனே உன் ஜாதி என்ன, ஏன்டா ஜாதி கேட்கறேன்னா நான் உன்னோட மொழியை கண்டுபிடிக்கிறக்கா கேட்கறேன், உன்னோட நீ தெலுங்குனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதா கேட்கறேங்கிறது அதெல்லாம் தேவையில்லை. எல்லாம் மனிதர்கள் தான். இங்க நம்ம தமிழ் அரசியலை ஏன் பேசுறோம்னா தமிழ் அடையாளத்துக்காக இல்லை, இங்க ஒரு நியாயம் இருக்கு. நியாயத்தின் அடிப்படையில் நம்ம அந்த அரசியலை பேசணும். அதே நியாயத்தை இன்னொருத்தனும் சப்போர்ட் பண்றான்னா அவனும் தாராளமா உள்ள வரலாம். அங்க போய்கிட்டு சின்ன சின்ன அடையாளங்களுக்கு போய் சிக்கிக்க தேவையில்லை. இப்ப அஜித் தமிழர் தான், அஜித்தோட செயல்பாடை பொறுத்ததுன்றாரு. அதுதான் என்னோட மெசேஜ். இவ்வளவு நேரமா அவரு தமிழ் மக்கள் நலன் சார்ந்து அவர் செயல்பட ரெடியா இருந்தாருன்னா டெஃபினட்டா அவர் தமிழ் தான், அதுல எந்த சிக்கலுமே கிடையாது. அவரு எந்த மொழியை வேணாலும் பேசலாம், எதா இருந்தாலும் இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்ப இன்னைக்கு நம்ம இந்த சாதியில பிறந்தவனா, இந்த சாதியில பிறந்தனால நான் தமிழ் அப்படின்லாம் நம்ம சொன்னாலுமே 500 இயர்ஸ் முன்னாடி என்ன இருந்திருப்பேன்னு யாருக்கு தெரியும்? ஒரு 100 இயர்ஸ் நீங்க என்னோட ஃபேமிலி ட்ரீயை ட்ராக் பண்ண முடியும். 500 இயர்ஸ்க்கு முன்னாடி
முடியாது. ஸோ அதனால அந்த வாய்ப்பு அஜித்துக்கு நீ கொடுப்போமே. ஸோ அதனால அவரு தமிழ் சார்ந்து தமிழ் மக்கள் நலன் சார்ந்து செயல்பட்டாருன்னா தாராளமா தமிழரா அவரை ஏத்துக்கலாம். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. கூட்டணி குறித்த நிறைய பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு. அது போக கட்சிகள் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் ஃபாலோ பண்ணணும்னா வேட்டி நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். நேற்று ஒரு வழிகாட்டு நெறிமுறை கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு. எது தொடர்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள் கூட்டம், பேரணி இதெல்லாம் நடத்துவது தொடர்பாக ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அதிகபட்சமாக 20 லட்சம் வரை ஒரு வைப்பு தொகை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய நெறிமுறையில இருக்கு. பெரிய மாநாடுலாம் போடுறீங்க அப்படின்னா, ஒரு 50,000 பேர்லாம் வராங்க அப்படின்னா, நீங்க 20 லட்ச ரூபா டெபாசிட் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. டேமேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதில் பிடிச்சிக்குவோம், டேமேஜ் ஏற்படலை அப்படின்னா திரும்ப கொடுத்துருவோம். இப்படியான நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு இடையூறு வரக்கூடாது, 3 மணி நேரம் தான் நடத்தணும், 1.5 மணி நேரம் பெரிய டிராஃபிக் ஏற்படக்கூடாது. ஸோ இப்படியான நிறைய விஷயங்கள் அதில் கொண்டு வந்திருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க முதல்ல இது இந்த போராட்டத்துக்கான வழிகாட்டு நெறிமுறை? அதான் நம்ம நிறைய நண்பர்கள் அப்பப்ப நம்மளை விமர்சிப்பாங்க. ஏன் விஜய் அவர்களை ரொம்ப ஓவரா விமர்சிக்கிறீங்க, உங்களுக்கு பர்சனலா ஏதோ ஒரு கோபம் இருக்கு அப்படின்னா நம்ம மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அப்படி விமர்சிக்கிறதுக்கான காரணமே இதுதான். இப்ப அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கட்சி அரசியல் செயல்பாட்டுல இறங்கும் போது இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கும். கரூர்ல 41 பேர் இறக்குறாங்க. இப்ப அதுக்கான தண்டனையை இப்ப யாரு ஃபேஸ் பண்றா? தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளும் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இப்ப பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இனி இதெல்லாம் நடக்கக்கூடாது. அப்ப சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி டெபாசிட் கட்டணும்ன்றாங்க. 1 லேக்ல இருந்து 20 lakhs வரைக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு 100 பேரை கூட்டணும்னு சொன்னா 100 பேரை கூட்டணும். மேபி 150 பேரை கூட்டலாம். 200 பேரை கூட்டினீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு பெனால்ட்டி இருக்கும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. இப்ப இதனால யாருக்கு பாதிப்பு? கட்சிகளுக்கு பாதிப்பு. இப்ப எல்லா கட்சிகளுக்கும் இதே மாதிரி கோடிக்கணக்காக காசு இருக்குமா? டிவிகேக்கு இருக்கும், பெரிய கட்சிகளுக்கு இருக்கும். ஆனா மக்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே இந்த மாதிரி லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய்லாம் இருக்குமா? இருக்காது. அப்ப யாருக்கு பாதிப்பு? மக்களுக்கு தான் பாதிப்பு. இப்ப தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டெபாசிட்லாம் கட்டி எடுத்து நீங்க டெபாசிட்லாம் கட்டிட்டு தான் நீங்க போராடணும்னா அவங்களுக்கு சிக்கல் இல்ல. பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே அது. சரி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்பா அவங்க கூட இறங்குறாங்கன்னே வச்சுப்போமே, அவங்கள பேக் பண்ணி. அப்படி பார்த்தா கூட அவங்களுக்கு பெரிய உறுப்பினர். நான் என்ன சொல்றேன், ஒரு ஜனநாயகம்னு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு நிறைய போராட்டங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். அது மக்களோட வாய்ஸ் அது இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ஒரு ஸ்பேஸும் ஒரு சூழலும் இருக்கணும். அது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது. அதே மாதிரி கட்சிகளும் சரி ரொம்ப கவனமா இருக்கும், தலைவர்களும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உரிமையை நம்மளும் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். வெளியே நம்ம ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கான ஸ்பேஸ் நமக்கு இருக்குதுன்றதுக்காக தப்பா சில விஷயங்களை செய்திடக்கூடாது. ஸோ இப்போ நாங்கள் கூட்டுறோன்ற பேர்ல 41 பேர் இறந்துட்டாங்க. அவங்க ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணல. அவங்க ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணலன்றதுக்காக இப்ப தமிழ்நாட்டில் கூடிய மற்ற அமைப்புகளும் கட்சிகளும் அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்ப அதனால இது பெரிய ஒரு பின்னடைவு தான். நமக்கு வழங்கப்பட்ட ஒரு உரிமை இப்ப பறிக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்குமே இது சிக்கல் தான். இப்ப பெரிய கட்சிகளை பொறுத்தளவுல ஒண்ணு அவங்களுக்கு கூட்ட வேண்டிய தேவையும் கிடையாது. பெரிய போராட்டங்கள்லாம் அவங்க ஒன்றும் பண்ண போறது கிடையாது. சும்மா தான் இருக்க போறாங்க. அப்படியே கூட்டத்தை கூட்டினாலும் காசை கூட்டி கொண்டு வர போறாங்க. 1 லட்சம்னா 1 லட்சம் பேரை கூட்டு வர போறாங்க. 2 லட்சம்னா 2 லட்சம் பேரை கூட்டு வர போறாங்க. எவ்வளவு காசு இறக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கூட்டம் வரும். பிரச்சனையே கிடையாது. டெபாசிட்டும் கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப மக்கள் இயக்கங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. மக்கள் சார்ந்து செயல்படக்கூடிய கட்சிகளுக்கு இது சிக்கல். அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, ஒரு இஷ்யூ எடுத்து அவங்க களத்துல போராடுறாங்க. எவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம 1000 பேர் நினைப்போம், வர்றது பார்த்தா 2000 பேர் வருவாங்க. அந்த பிரச்சனை சீரியஸான பிரச்சனையா இருக்கலாம். அதுக்கு அந்த கட்சி தண்டிக்கப்படுதுன்னா எவ்வளவு பெரிய தவறு. மக்கள் பிரச்சனையை எடுத்து அவன் போராடுறான், அதை நம்பி மக்களும் வரான், அந்த பிரச்சனைக்காக மக்களும் வரான். ஸோ மக்கள் நிறைய பேர் வர்றது ஜனநாயகத்துக்கு நல்லது தானே. ஆனா இங்க அதுக்கு நீங்க பனிஷ் பண்ணப்படுறீங்க. நீ சொன்னது 1000 பேர், ஆனா 2000 பேரை கூட்டு வந்துட்ட, இந்த பெனல்ட்டி அப்படின்னா அது கரெக்டா இருக்காது இல்ல. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? டிவிகே. அந்த கட்சிக்கு அரசியல் புரிதல் இல்லை, எதையோ ஒன்று பண்றன்ற பேர்ல எதையோ பண்ணி இவ்வளவு பெரிய சிக்கலை விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஓகே, இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதிகமான டெபாசிட் போட்டுறாங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா ஒரு வளரக்கூடிய ஒரு நாட்டுல இப்படியான போராட்டங்கள் அடிக்கடி சிட்டிக்குள்ள நடக்கும்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுது இல்ல. காலையில ஒரு 8 மணிக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க ஒரு கட்சி அப்படின்னா
அந்த வழியில போகக்கூடிய எல்லாருக்கும் பிரச்சனை. டிராஃபிக், அது ஆல்ரெடியே வந்து ரோடு சரியில்லை அப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை தாண்டி தான் மக்கள் இடத்துக்கு போறான், திரும்ப வேலைக்கு வரான், அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது தொடர்ச்சியாக ஒரு ப்ரொட்டஸ்ட் வச்சுக்கிட்டு அங்க நடந்துக்கிட்டு ஒரு 10 பேர் கத்திக்கிட்டு அப்படியாக இருக்கும்பொழுது ஒரு வளரக்கூட ஒரு ஒரு எப்படின்னா ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டில வந்து இது சரியான ஒரு போக்கா இருக்குமா? ஒரு இப்போ வந்து சென்னைக்குள்ள நீங்க போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னா வள்ளூர் கோட்டத்தில் நடத்திக்கலாம். இப்படின்னா ஒரு 2-3 செலக்டிவான இடங்கள் தான் இருக்கு. அதுதானே கரெக்டா இருக்கும். ஒரு வழிகாட்டு நெறிமுறை இருக்கணும்ல இப்படியான ப்ரொட்டஸ்ட்டுக்கு. இஷ்டத்துக்கு நம்ம மாட்டோம் எங்க வேணா கூடலாம், எங்க வேணா வரலாம் அப்படின்ற பொழுது தேவையில்லாத மக்கள் தானே, பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்கல்ல அதுல. கண்டிப்பா இப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஒரு நாடுனாலே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த நாட்டுல இருக்கும். அதே மாதிரி போராட்டங்கள்னு வந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அதுல சிக்கல் கிடையாது. ஆனா இங்க சிக்கல் என்ன வருதுன்னா, நீங்க பணத்தை டெபாசிட் பண்ண சொல்றீங்க, பெரிய தொகையை டெபாசிட் பண்ண சொல்றீங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 1000 பேர்னா 1000 பேர் வரலாம், மேபி 1500 பேர் வரலாம், 2000 பேர் வந்தா சிக்கல். அது இப்ப பெரிய தொகையை டெபாசிட் பண்ண சொல்றாங்க, 20 லட்ச ரூபா கொடுக்கணும். 20 லட்ச ரூபா அப்படின்றது வந்து ஒரு மாநாட்டுக்கு தான். அதாவது 50,000 பேர் வரும்பொழுதுதான் 20 லட்ச ரூபா அப்படின்ற ஒரு மாநாடு நடத்துறோம் அப்படின்னும் பொழுது பெரிய தொகை தான் செலவாக போகுது. அந்த 20 லட்ச ரூபா டெபாசிட் தான் கட்ட போறீங்க, திரும்ப வாங்கிக்க போறீங்க. அதுல எப்படியும் ஒரு 10,000 20,000 ஏதாவது ஒரு பிடிச்சா கூட கிட்டத்தட்ட அப்படியே தான் வரப்போகுது. அது 99% அப்படிதான் வரப்போகுது. இதுல என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு நினைக்கிறீங்க? எது காசு வாங்கணும்ன்ற போராடுறதுன்றது ஒருத்தனோட உரிமை. நீங்க எதுக்கு 1 லட்சம் கூட வாங்கிக்கோங்களேன், எதுக்கு அவன்கிட்ட இருந்து வாங்குறீங்க? 1 லட்சம் வாங்குறதுமே எனக்கு சிக்கல் தானே. மக்கள் இயக்கமா இருக்கும்போது அப்ப என்ன, இந்த சிஸ்டம் யாருக்கு ஃபேவரபிளா இருக்கு? ஊழல்வாதிக்கு 1 லட்ச ரூபா பே பண்றது ஈஸியா, மக்கள் இயக்கத்துக்கு 1 லட்ச ரூபா பே பண்றது ஈஸியா? அப்ப சிஸ்டம் யாருக்கு ஃபேவரபிளா இருக்கு? ஸோ அதனால மக்கள் சார்ந்து மக்கள் பணத்துல நடத்தக்கூடிய ஒரு கட்சியா இருந்ததுன்னா அந்த கட்சிக்கு 1 லட்ச ரூபாய் கஷ்டம் தான். அந்த 1 லட்ச ரூபாய் இன்னொரு ஊழல்வாத கட்சிக்கு கொடுக்கறது ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப யாருக்கு இது ஸ்மூத்தா இருக்கு? இப்ப கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு வேணும். இப்ப அதான் தாவேக்கா பத்தி நம்ம பேசணும். தாவேக்கா பொறுப்பு இல்லாம செயல்பட்டனாலதான் தாவேக்காவுக்கு இவ்வளவு பெரிய, தாவேக்காவால இவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி போராடக்கூடிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவனும் நம்ம என்ன பண்றோம், இந்த போராட்டம் தேவைதானா, ஒழுங்கான ஒரு காரணத்துக்காக தான் போராடுறோமா, நம்ம போராட்டத்தால ஏதாவது நடக்குமான்றதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவனும் போராடணும். சும்மா யானோ தானோன்னு நான் வந்தேன் போராடினேன்னு கணக்கு காட்டுறதுக்காக ரோட்ல வந்து போராடக்கூடாது. இப்ப நம்ம சைதாப்பேட்டில் இருக்கோம், உங்களுக்கு தெரியும், இந்த ஜங்ஷன்ல நிறைய போராட்டங்கள் நடக்கும். 99% போராட்டங்கள் பார்த்தோம்னா ஒப்புக்குச்ச போராட்டம் தான், சும்மா பேச்சுக்கு கணக்கு காட்ட தான். அதெல்லாம் நாங்க போராடி இருக்கோம்னு காட்டுறது. போரை நிறுத்து. ஆமா, சும்மா ஒரு 4 பேரிகேட் இருக்கும், அதுல ஒரு பாதி ரோட அடைச்சிருவாங்க. அங்க பார்த்தோம்னா இருக்கிறது 20 பேர் இருப்பானுங்க, அவங்களுக்கு ஒரு 30-40 போலீஸ் இருப்பாங்க. ஸோ அங்க வண்டிகள் எல்லாம் சரியா போகாது, ஏற்கனவே உள்ளதே அதிகமா டிராபிக் இருக்கு ஏரியா. ஸோ பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் தான் அது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும். இத அரசு இன்டர்வியூன் ஆகி தவிர்க்கணும்னு சொல்றதை விட அந்த கட்சிகளுக்கே அந்த பொறுப்பு வேணும்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான கட்சிகள் நிறைய நியூசன்ஸ் பண்றாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பித்தா கூட நல்லா இருக்கும். சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஏதோ ஒரு மக்கள் சைட்ல இருந்து ஒரு மெசேஜ் அங்க போகணும். அது ஓட்டு வாயிலா இருக்கலாம், வேற மெத்தட்லயும் இருக்கலாம். எங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்றத மக்கள் ஏதோ ரயில அவங்கள்ட்ட தெரிவிக்கணும். ஏன்னா அரசுகிட்ட இந்த பொறுப்பை விட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்ல போராட்டமும் பண்ண பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, தேவையான போராட்டம் பண்றதுக்கும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், கட்சிகளே பொறுப்பா செயல்படணும். இந்த மாதிரி நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணோம்னா மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க, நமக்கு ஓட் போட மாட்டாங்கன்ற விஷயத்த இந்த கட்சிகள் புரிஞ்சுக்கணும். சும்மா எல்லா இஷ்யூக்கும் வந்து தேவையில்லாம அதே 10 பேர் தான் வருவான் எல்லா போராட்டத்துக்குமே. கட்சியில மொத்தம் ஒரு 50 பேர் தான் இருப்பான் போராட்டத்துக்குன்னு, ஒரு 20 பேர் ஸ்டாண்டர்டா வந்துகிட்டே இருப்பாங்க. கருப்பு கொடி, சிகப்பு கொடி, அந்த கொடி இந்த கொடி எதையாவது காட்டிட்டு ஸ்டாண்டர்டா வந்து நிற்பாங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எந்த மாற்றமும் வரப்போறது கிடையாது. நீங்க மக்களையும் மொபிலைஸ் பண்ணல, சும்மா கணக்கு மட்டுமே காட்டுவதற்காக நடத்துறீங்க. இப்ப விஜய் அவர்களும் அந்த விஜய் அவரோட கட்சியை பொறுத்தல அவங்களும் அதே மாதிரிதான் இர்ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்றாங்க. அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த உரிமையை அவங்க சரியா பயன்படுத்தல. சோ அதனால அதையும் நம்ம விமர்சிக்கிறோம். அது போக நீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல போராட்டங்கள் நடத்துவதற்கு ஃபேவரபிளான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு போராட்டம் நடத்துறதுன்றது ஈஸியா இருக்கணும், மக்களை திரட்டுறதுன்றது ஈஸியா இருக்கணும். அதுக்கு நீங்க நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அந்த வேலையை கஷ்டமாக கூடாது. ஏற்கனவே மக்களை மொபிலைஸ் பண்றதுல நிறைய சிக்கல் இருக்கு, அரசியல்னாலே மோசம்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இப்படிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா மக்களை திரட்டுறதே கஷ்டமாயிடும். அப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ப்ரெஷரும் போடலாம். நிஜமான ஒரு போராட்டமோ ஒரு பெரிய ஈவெண்ட்டோ நடத்தும் போது வேற சில அழுத்தங்களையும் போட்டு அதை நீங்க சப்ரஸும் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அது வேண்டாம் அப்படின்றதுதான் என்னை பொறுத்தல. ஒரு ஜனநாயகத்துல நிறைய போராட்டம் நடத்துவதற்கான ஸ்பேஸ் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்பேஸை கம்மி பண்ணிடக்கூடாது. கட்சிகளுக்கு அந்த புரிதல் வேணும்.
தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணக்கூடாதுன்ற புரிதல் கட்சிக்கு வரணும். அப்படி வரலன்னா மக்கள் ஒரு பாடம் கற்பிக்கணும். சும்மா வந்து எதையாவது 20 பேர் ஸ்டாண்டர்டா எல்லா இடத்துக்கும் போறது, மெரினா பீச்சுக்கு போவாங்க, இங்க வருவாங்க, வள்ளுவர் கோட்டத்துக்கு போவாங்க. நீங்க எல்லாம் பாருங்க, அந்த மீட்டிங்ல எல்லாம் பாருங்க, பின்னாடி இருக்க ஆட்கள் எல்லாம் ஒரே குரூப் தான் இருக்கும். இப்போ அது அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தான் பண்ணிருக்காங்க. கட்சிகள் கோரிக்கை வச்சிருப்பாங்களா, இவ்வளவு தொகை வாங்காதீங்க, அதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தானே ஒரு முடிவு. நிறைய கட்சிகள் ஏத்துக்கலாம், அதான் முடிவு பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்ல வரல. பட் தப்பான ஒரு முடிவுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஒப்பீனியன் நம்ம ஷேர் பண்றோம். அஃப்கோர்ஸ் இது ஃபைனல் கிடையாது. ஓகே, இன்னொரு விஷயம் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, 20 லட்ச ரூபா அப்படின்ற ஒரு தொகை இருக்கு, அதுக்கப்புறம் பெனால்ட்டி போடுவோம் உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது எல்லா நெறிமுறைகளும் வழக்கம் போல பெரிய கட்சியில பாதிக்க போறது கிடையாது. கண்டிப்பா திமுக, அதிமுக, இன்னும் ஒரு 4-5 கட்சிகள், குறிப்பாக யாருக்காக இந்த நெறிமுறை உருவாக்கப்பட்டதோ அந்த கட்சியான டிவிகேவுக்கு இது பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா அது பணம் உள்ள கட்சி, அதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ ஆக்சுவலா யாரால இந்த பிரச்சனை ஏற்படுமோ அவங்களுக்கு நெறிமுறையால எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வழக்கம் போல இதை நடத்த தான் போறாங்க. எந்த பாவமும் அறியாத சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன அமைப்புகள் தான் இதனால பாதிக்கப்பட போகுது. ஸோ அதனாலதான் இது பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள்ங்க. இப்போ கொங்கு பகுதியில் செந்தில் பாலாஜி ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை மொபிலைஸ் பண்ணாரு சில மாதங்களுக்கு முன்னாடி. அது ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணாரு. அதுல மிச்சர் ஃப்ரீ, மைசூர்பா ஃப்ரீ, ஸ்வீட் அந்த இதெல்லாம் ஃப்ரீ, அப்புறம் பெண்களுக்கு சாரி ஃப்ரீ. இப்போ பாருங்க, ஒரு சாரி என்ன ரேட் இருக்கும்? முப்பெரும் விழா நினைக்கிறேன், ஏதோ ஒரு விழா. ஒரு 50 ரூபா இருக்குமா? குறைஞ்சது ஒரு சாரி 50 ரூபா இருக்குமா? 50 ரூபா, 200 சொல்றது ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க பல்கா வாங்குறீங்கல்ல, அதான் இருக்கும். 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 × 1 லட்சம் என்ன ஆச்சு? சரி, 1 லட்சம் இல்ல, பெண்கள் 50,000 தான் இருப்பாங்க. சரி, பெண்கள் ஒரு 40,000 இருப்பாங்கன்னு வச்சுப்போமே. 40,000 × 100, அந்த கணக்குலாம் எனக்கு தெரியல. அந்த அளவுக்குலாம் கணக்கு போட வேண்டிய தேவையும் எனக்கு ஏற்பட்டது இல்லை லைஃப்ல. பண கணக்கு 4 லட்ச ரூபா வரும். நீங்க என்ன விட ரொம்ப மோசமா இருக்கீங்க. ஓகே, ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், 40,000 × 100ன்றேங்க. ஒரு 40,000 × 100. ஆமா, 100 ரூபா ஒரு சாரி, 40,000 பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 1 லட்சம் பேர் வராங்கன்னா ஒரு 40,000 பேர் அது பெண்கள் இருக்க மாட்டாங்க. அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, இந்த ஸ்வீட்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு மைசூர்பா 5 ரூபான்னு வச்சுப்போம். 1 லட்சம் பேருக்கு 5 ரூபா மைசூர்பா கொடுக்குறீங்க. அப்ப 5 லட்சம் ரூபா ஆச்சு. தண்ணி பாட்டில் அதுவும் கொடுக்குறீங்க, 10 ரூபா ஒரு தண்ணி பாட்டில். 10 × 1 10 லட்சம் ரூபாய். இவங்களுக்கு இந்த டெபாசிட்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க இது மாதிரி நீங்க 10 கோடி ரூபாய் டெபாசிட் கட்ட சொன்னாலும் அவங்க எல்லாம் ஈஸியா கட்டிடுவாங்க. அது போக கூட்டம் கூட்டுறதும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதுக்குன்னு ஸ்டாண்டர்டா ஆட்கள் வச்சிருப்பாங்க. இது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரியே. இப்ப எப்படி விவசாயம் பண்றதுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்து ஆள் வராங்கல்ல, அதே மாதிரி இது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க ஒரு மீட்டிங் போட்டோம்னா உங்களுக்கு நாங்க ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துருவோம், சாப்பாடு கொடுத்துருவோம். நீங்க வந்து உட்கார்ந்துட்டு போகணும். சினிமா ஷூட்டிங்லலாம் செட்டப் பண்ணி ஆட்களை வர வைப்பாங்களே, அந்த மாதிரி வர வச்சு உட்கார வைக்கிறது. இது ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த கூட்டம் கூட்டுறதுலயும் சிக்கல் கிடையாது, இந்த டெபாசிட்லயும் இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனா இதனால யார் பாதிக்கப்படுவா? ஹானஸ்டான ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுப்போம், நேர்மையா செயல்படக்கூடிய ஒரு கட்சி. அவன் ஒரு 20,000 பேரை கூட்டணும்னு முயற்சி பண்றான். ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, 20,000 பேரை கூட்டணும்னு முயற்சி பண்றான். அப்போ அவனுக்கு இங்க சிக்கல். நீங்க ஒரு 2 லட்ச ரூபா அவனுக்கு டெபாசிட் வாங்குறீங்கன்னா அவனுக்கு அது சிக்கல் தான். அவனுக்கு வேற நிறைய செலவு இருக்கும். அது போக இந்த 2 லட்ச ரூபாவை அங்க கொடுக்கணும். அந்த 2 லட்ச ரூபா அங்க லாக் ஆகும். அதுக்கப்புறம் அவன் 20,000 பேரை கூட்டுறான். அவன் எதிர்பார்த்ததை விட இன்னும் 20,000 பேர் இருந்தான், என்ன பண்றது? அதுவும் சிக்கல். ஸோ நிறைய பேர் வந்தா சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க நிறைய பேர் வந்தா அது வேற, ஐயோ கையை மீறி போகுதே அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால இது இம்ப்ளிமெண்ட் பண்ணா கரெக்டான பார்ட்டிஸுக்கு இது அட்வான்டேஜ். ஆனா நியாயமான மக்கள் கட்சிகளுக்கு இது டிஸ்அட்வான்டேஜ். ஜனநாயகத்துல இன் ஜெனரல் போராடுவதற்கு தேவையான ஒரு ஸ்மூத்தான ஒரு சூழல் இருக்கிறது நல்லது, முடிஞ்ச அளவுக்கு. நீங்க அப்கோர்ஸ் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவை. ஆனா அது சாதாரண மக்கள் கட்சிகளை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்க வேண்டாம். ஓகே, அடுத்ததாக பாத்தீங்கன்னா டிவிகேவை கூட்டணிக்குள்ள கூப்பிட்டு வர ஏடிஎம்கே இருக்கிற கட்சியான, இப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சியான பிஜேபியை வெளியனுப்ப ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வரது, ஒரு யூகத்தை ஒரு முக்கியமான நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு போட்டிருக்காங்க. இதற்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன் பாஜக இருந்தா என்னவா டிவிகேவுக்கு? கொள்கை என்ன கொள்கை? அது என்ன கொள்கைன்னு மட்டும் சொல்லுங்களேன். அது என்ன கொள்கை உங்ககிட்ட இருக்கு? அந்த கொள்கையால பாஜகவை உள்ள கொண்டு வந்தா என்ன சிக்கல் ஏற்படுது? அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல பாஜக உங்களுக்கு யாரு? கொள்கை எதிரி. கொள்கை எதிரி.
இப்போ ஒருத்தர் உங்களுக்கு கொள்கை எதிரியா இருக்குன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கணும்ல. என்னோட கொள்கை இது, இந்த கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை அது, அதனால பாஜக என்னோட கொள்கை எதிரி. அப்ப முதல்ல உங்க கொள்கை என்ன? உங்களுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, பாஜக உங்களோட கொள்கை எதிரியும் கிடையாது. நீங்க சும்மா வாயால சொல்லிக்கலாம் பாஜக ஒன்னும் உங்களோட கொள்கை எதிரிலாம் கிடையாது, ஆனா உங்களுக்கே கொள்கை கிடையாது. சும்மா இப்ப தாவேகா வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்ற கதை தான். திமுக ஒன்னும் உங்க எதிரிலாம் கிடையாது. திமுக எதிராக நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வெறுமனே திமுகன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர, ஸ்டாலின் பர்சனல் அட்டாக் பண்ணிட்டே தவிர வேற எதுவும் பண்ணல. அதே மாதிரிதான் பாஜகவும் உங்களோட கொள்கை எதிரி கிடையாது. பாஜகவோட நீங்க அலைன்ஸ் வைத்தாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு 4 பேச்சாளர்கள் இருக்காங்க, அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணி பேச போறாங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க, நீங்க என்ன பண்ணாலும் உங்களை சப்போர்ட் பண்ண தான் போறாங்க. அவங்களும் ஒன்றும் கோச்சுக்க போறது இல்லை. ஸோ அதனால பாஜக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பெரிய இழப்பொன்னும் தாவேக்காவுக்கு வரப்போறது கிடையாது. ஆனா அதை அவங்க பண்ண மாட்டாங்க. பாஜக அங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தாவேக்கா அதிமுகவோட போக மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே தாவேக்கா ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு எதிரான எந்த விஷயங்களும் செய்யாம திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் தாவேக்கா ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எடுக்கக்கூடிய அரசியல் எல்லாமே அதுதான். ஸோ இவங்க அதிமுகவோட போய் சேர்றாங்கன்னா ஒட்டுமொத்தமா அதிமுக அரசியலே அடிபட்டு போயிடும். ஸோ அந்த விஷயத்த கண்டிப்பா தாவேக்கா பண்ண மாட்டாங்க. ஒரு பேட்டர்ன் நீங்க எப்பவுமே எல்லாத்துலயுமே பார்க்கலாம். ஒரு புதுசா ஒரு அரசியல் கட்சி உருவானாலும் சரி, ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, ஒரு தலைவரா இருந்தாலும் சரி, அவங்களோட செயல்பாடுகள்ல ஒரு பேட்டர்னை பார்க்கலாம். அந்த வகையில தாவேக்கா ஆரம்பித்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா அந்த பேட்டர்ன் என்னன்னா, திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் தாவேக்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த இடத்துலயும் அவங்க அதை செய்ய வாய்ப்பு கிடையாது. எப்படி தாவேக்கா தரப்புல இப்போ ஒரு விஷயம் தெளிவுபடுத்திட்டாங்க, கூட்டணி இருக்காது அதிமுக கூட அப்படின்றது ஓரளவு தெளிவாயிருச்சு இல்ல. அதே மாதிரி அதிமுக சைடுன்னு தெளிவுபடுத்திட்டு அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்காம ஆகிற வேலையை பார்க்கலாம். இவர் வருவார்னு வெயிட் பண்றது டிவிகேவுக்கு நல்லது, அதிமுகவுக்கு அது நல்லது கிடையாது. ஏதோ தாவேக்காவோட தேவை அதிமுகவுக்கு இருக்குன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை அது கட்டமைக்கும். ஸோ அதிமுக வீக்கா இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தும். ஸோ அதை செய்யாம தனியாவே நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம், நாங்க ஒரு பெரிய ஃபோர்ஸ் தான்ன்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இமேஜை அவங்க மெயின்டைன் பண்ணும். அன்பார்ச்சுனேட்லி ஸ்டார்டிங்ல தப்பு பண்ணிட்டாங்க. தாவேக்காவை உள்ள கொண்டு வருவதற்காக அவங்க ஓப்பனா சில விஷயங்கள்லாம் பேசிட்டாங்க, அதெல்லாம் பேசியிருக்க கூடாது. ஸோ அந்த விஷயம் தவறு. அதனால பாஜக வெளியே போன உடனே எடுத்த தாவேக்கா உள்ள வருவாங்கன்ற நம்பிக்கையில அதாவது பண்ணாங்கன்னா அது பெரிய டிசாஸ்டர்ல போய் முடிச்சிடும். அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நல்லதுதான் நினைக்கிறீங்க? பிஜேபி நல்லதுதான்றது தவிர பிஜேபி ஏன் உட்கார வச்சிருக்காங்க? ஒண்ணு, மைனாரிட்டி ஓட்ஸ் வரப்போறது கிடையாது. ரெண்டாவது, குறைந்தபட்சம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணும். ஸோ பாஜக கிட்ட இருக்குது என்ன ஓட்ஸ்? ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். அவன் தனியா இருந்தான்னா அப்ப யாருக்கு அட்வான்டேஜ்? டிஎம்கேவுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ தனியா பாஜக இருக்கிறத விட நம்ம கூட சேர்ந்து உட்கார வைக்கிறது நல்லது. நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் புதுசா வரப்போறது இல்லை. இதுக்கு முன்னாடியே அந்த நஷ்டம் தான். பாஜகவால நமக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் போயிருச்சு, ரைட்டு. ஆனா இப்ப திரும்பி கொண்டு வர முடியாது, நடந்து போச்சு. ஸோ இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பாஜக உள்ள வரதால லாபம் இருக்கே தவிர நஷ்டம் பெருசா கிடையாது. மேபி கொஞ்சம் அதிமுகங்களே கோவப்படலாம், அவங்க கொஞ்சம் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸும் கொஞ்சம் இருக்கலாம், அது கொஞ்சமா தான் இருப்பாங்க. ஓவராலா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆகுதுல்ல இங்க. ஸோ அதனால இதை உள்ள கொண்டு வரதுதான் ப்ராக்டிக்கலான விஷயம். அது போக பாஜகவுக்கு நேஷனல் லெவல்லையும் ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்போ பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற சில விஷயங்களும் அவங்களால பண்ண முடியும். அந்த அட்வான்டேஜ்லாம் இருக்கு. இதுல விஜய் நாளைக்கு வருவார் அப்படின்ற எண்ணிக்கையில் நம்பிக்கையில பாஜக தூக்கி வெளில போட்டீங்கன்னா கவுண்டமணி ஒரு படத்துல செலவு பட்டி தூக்கி போட்டுருவார்ல, அந்த மாதிரி ஆயிரும். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட்டாங்கன்னா அது பண்ண மாட்டாங்க. அதை இது சும்மா இந்த மாதிரி நியூஸ்லாம் ஹேஷியங்கள் தானே, இதெல்லாம் அதுக்குள்ளதானே அந்த லாட்டரி சீட் இருக்கு, அந்த மாதிரி ஆகி போயிடுறதுனால அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.